தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வந்த திருமண்டல பிரதம பேராயரை காரை விட்டு இறங்க விடாமல் தேவாலய செயற்குழு உறுப்பினர்கள் விரட்டியடித்தனர். உன் சுயலாபத்திற்காக தேவாலய சட்டத்தையே மாற்றுவாயா? தரையில் காலை வைத்தால் அடிதான் விடும், ஓடி போயிரு என்று காரை ரவுண்டு கட்டி பேராயரை ஓட ஓட விரட்டியடித்தனர். காலம் போன கடைசியில உனக்கு இவ்வளவு ஆசையா? தரையில கால் வச்சா நடக்கிறது வேற என கூறி பிரதம பேராயரை தேவாலய செயற்குழு உறுப்பினர்கள் காரை விட்டு இறங்க விடாமல் விரட்டியடித்த பரபரப்பு காட்சிகள்தான் இவை. தென்னிந்திய திருச்சபை என்று அழைக்கப்படும் CSI திருமண்டலங்களின் பிரதம பேராயர் மற்றும் பாதிரியார்களின் ஓய்வு பெறும் வயதை 67 70 உயர்த்தி தீர்மானிக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா மற்றும் இலங்கை என பல்வேறு பகுதிகளில் உள்ள 24 திருமண்டலங்களில் 15 திருமண்டலங்கள் ஆதரவு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். இதற்காக ஒவ்வொரு திருமண்டலங்களிலும் ஆலோசனை கூட்டங்கள் நடந்து வருகிறது. அந்த வகையில் தூத்துக்குடி நாசரேத் திருமண்டலத்தின் ஆலோசனை கூட்டம் சண்முகபுரத்தில் உள்ள CSI தேவாலயத்தில் நடக்க இருந்தது. இதற்காக நாசரேத் திருமண்டல பிரதம பேராயராக இருந்து வரும் தர்மராஜ் ரசாலம் டொயோட்டா இனோவா காரில் அங்கு வந்தார். கேரளாவைச் சேர்ந்த தர்மராஜ் ரசாலத்தை தேவாலய செயற்குழு உறுப்பினர்கள் காரை விட்டு இறங்க விடாமல் விரட்டி அடித்தனர். பேராயர் தர்மராஜ் ரசாலத்தின் பதவிக்காலம் வரும் ஜனவரி மாதம் முடிவடைய உள்ள நிலையில் தன்னுடைய பதவியின் ஆயுட்காலத்தை நீட்டிக்க அவர் குறுக்கு வழியில் முயற்சி செய்து வந்ததாக தெரிகிறது. இதை அறிந்த தேவாலய செயற்குழு உறுப்பினர்கள் சுய லாபத்திற்காக தேவாலய சட்டத்தை தன் விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வளைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது என கூறி ஆவேசமாகினர். இவ்வளவு கலேபரங்களுக்கு மத்தியிலும் தர்மராஜ் ரசாலும் காரை விட்டு இறங்க முயன்றார். இதை கண்டு மேலும் ஆவேசமான எதிர்ப்பாளர்கள், யோ போய, காரை விட்டு இறங்கணும்னு வச்சுக்கோ, நடக்கிறது வேற, மரியாதை கிளம்பு, தரையில காலை வச்ச அடிதான் விழும், ஓடி போயிரு என கார் மற்றும் கார் கண்ணாடியை ஓங்கி அடித்து தங்களது ஆத்திரத்தை வெளிப்படுத்தினர். அப்படியும் பேராயர் காரை எடுக்காததால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற அவர்கள், இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறோம், போக முடியாதா என காரை ரவுண்டு கட்டி படார் படார் என மீண்டும் மீண்டும் தாக்கினர். இனியும் காரை விட்டு இறங்கினால் உயிர் பிழைப்பது கஷ்டம் என நினைத்த தர்மராஜ் ரசாலும் துண்டக்கானும் துணியக்கானும் என காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். ஏற்கனவே நெல்லை திருமண்டலத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வரை ஒற்றுமையாக இருக்கும் ஊர் மக்களை பிரிக்க முயற்சிப்பதாக கூறி ஆலங்குளம் பகுதி மக்கள் பேராயர் இல்லத்தை முற்றுகையிட்ட நிலையில் தற்போது இந்த சம்பவம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்தே உங்கள் நியூஸ் தமிழோடு.